ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஈஸியாக நீங்கள் இவ்வளோ கிளாஸஸ் போட்டிங்க அப்படின்றப்ப இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுருவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம த்ரெட்டு வந்து மேலே எடுத்திருக்கேன். ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துட்டு மேலே ஒரு குத்தி மேலே ஒரு லாக்கு, அகைன் கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கீழேயும் ஒரு லாக்கு, மேலே கொண்டு போனீங்க மேலேயும் ஒரு லாக்கு. ஸோ டபுள் சைடு வந்து லாக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடணும். ஸோ ஃப்ளாட் லோடிங் மாதிரி தான் நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து போட்டுக்கணும். ஸோ இங்கேயுமே மேலேயுமே ஒரு லாக்கு, கீழேயுமே ஒரு லாக் போட போகிறீங்க. கிட்ட வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் கிளாஸஸ் கொஞ்சம் கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்றப்ப கொஞ்சம் டிலே பண்ணுறீங்க. ஸோ ப்ராஜெக்டையும் நீங்கள் பண்ணாதான் உங்களுக்குமே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நீங்களுமே ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்லாம் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னாவே போதும், ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்லாம் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம கிளாஸில் ப்ளவுஸுமே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் போடுறத வந்து பாருங்கள். எனக்கு என்ன டவுட்னாலும் புரியல அப்படின்னா கிளாஸில் இருக்கவங்க கிளாஸ் டைமில் வந்து டவுட் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி கிளியர் பண்ண முடியுமோ ஈஸியாக அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவேன். நான் எப்படி போட்டு வரேன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து அயன் நீடில், த்ரெட்டுக்கு உண்டான அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 14 mm நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த அயன் நீடிலையும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அயன் நீடிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் அயன் நீடில் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சிலே வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியான மெத்தட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் மெத்தடுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்னாலே பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்றப்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் வந்து நம்ம பீட்ஸ்லாம் இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இந்த வீடியோ யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் வந்து ஜஸ்ட் 100 rupees பேமெண்ட்டுக்கு வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியூவாக ஒரு கிளாஸ் வந்து அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ நியூவாக கிளாஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான அப்டேஷன் வந்து யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு வரும். அது என்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவோட லிங்க் வந்து பயோவில் இருக்குது யூடியூப்பில். சரி, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே நிறைய டிப்ஸ் வீடியோஸ்லாம் வந்து வரும் இன்ஸ்டாவில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரேட் ஃபிக்ஸிங் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேட் ஃபிக்ஸ் தெரியும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாது அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எடுக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றதுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ புரியலனாலும் புரியல அப்படின்னு சொல்லுங்கள், புரிஞ்சாலும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுங்கள். புரிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை லைக் வருதோ நான் வந்து அவ்வளோ பேருக்குமே என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும் வீடியோஸ் போட. இப்போ ஜரி த்ரெட்டை வந்து நம்ம இதுக்கு நடுவில் மேலே கொண்டு வரேன். ஸோ ஜரி த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக இப்போ இந்த த்ரெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ கொஞ்சமாக இதை இப்படி விரித்து இதை உள்ளே அடக்கின மாதிரி த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டு ஒரு பீட்ஸை வந்து லோட் பண்ணுறேன். ஸோ அகெயின் கொஞ்சமாக த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்குள்ளே அடக்கி அகெயின் செகண்ட் பீடை வந்து லோட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சமாக த்ரெட்டை வந்து உள்ளே தள்ளி எடுத்துட்டு பீட்ஸை வந்து லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி ஜரி த்ரெட்டை எடுத்து பீட்ஸை வந்து லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணியும் போடலாம், ஸோ பீட்ஸ் லோட் பண்ணாமையும் போடலாம். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ நீங்கள் இதை பீட்ஸை லோட் பண்ணியும் போடலாம். ஸோ பீட்ஸ் இல்லாமல் அப்படியே நீங்கள் ஜரிலையுமே வெறும் ஜரியில் கூடயும் போடலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். போட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸில் இருக்கவங்க கிளாஸில் சொல்லுங்கள். லாஸ்ட்டில் நம்ம நாட் போட்டு எடுத்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து 100 ரூபா பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு ஸ்கட்டு மாதிரி மேலே ஒரு கவுன் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வரும். ஸோ இங்கே ரெண்டு கூட இருக்கு இல்லையா, ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை அப்படியே ஜரி த்ரெட்லேயுமே போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.